ஆள் பாதி, ஆடை பாதி. இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு அழகா நீங்க மேக்கப் பண்ணியிருந்தாலுமே, நீங்க சூஸ் பண்ற காஸ்டியூம் அந்த லுக்கே ஸ்பாயில் பண்ணிரும். அது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் ஃபேஷன் ரிலேட்டடா, அதே மாதிரி பிரைட்ஸ் ப்ராப்பரா கேரி பண்ண வேண்டிய 1, 2 விஷயங்கள சொல்றேன். அப்கமிங் பிரைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. "நீ ஸ்லிம்மா தானே இருக்க. கொஞ்சம் லூசா ட்ரெஸ் போடுன்னு" நெறைய ரிலேஷன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பட் உங்க பாடி ஷேப்க்கு ஏத்தது மாதிரி ப்ராப்பரா ஃபிட்டிங்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நார்மலா சொட் ஆகுமோ இல்லையோ, சொட் பேட் வந்து கண்டிப்பா கேரி பண்ணிக்கோங்க. நீங்க போட்டோ ஷூட் முடிச்சுட்டு வரும்போதோ, இல்லன்னா நீங்க ஸ்டேஜ்ல நிக்கும்போதோ, உங்களுக்கு சொட் ஆகும்னா, சொட்டிங் வந்து ரவுண்ட் ரவுண்டா ட்ரெஸ்ல தெரியும். சோ அது நடக்காம இருக்கணும்னா சொட் பேட் வந்து கண்டிப்பா கேரி பண்ணிக்கோங்க. சாரிக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பிரின்சஸ் கட் இல்லனா பேட் வச்சு ஸ்டிச் பண்றது ரொம்ப நல்லது. நார்மலா ஷேப்பியர் ஸ்ட்ரைட் கட்னு இன்ஸ்கட் சூஸ் பண்ணாம காட்டன்ல ஃபிஷ் கட்ல வந்து இன்ஸ்கட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்கட்டோட அளவு அப்படிங்கிறது பெல்லி பட்டனுக்கு 1 இன்ச் கீழ கணுக்காலுக்கு மேல இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியான காஸ்டியூம் போடுங்க, பிரைட்டா போடுங்கன்னு நான் என்னைக்குமே எந்த பிரைட் கிட்டயுமே சஜஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்க சிம்பிளா சூஸ் பண்ணாலுமே உங்க பாடி ஷேப்புக்கு ஏத்தது மாதிரி ப்ராப்பரா ஃபிட்டா போடுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோட ரிசப்ஷன் கிளைண்ட் மை லவ்லி பிரைட் காஸ்டியூம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணி ஒரு சிம்பிளான லுக் தான் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் பஃப் அண்ட் கர்ல் ஹேர் ஸ்டைல் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நான் மறுநாள் வெட்டிங் மேக்கப் போனப்போ காம்ப்ளிமெண்டரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா நீட்டா அழகா பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவு காம்ப்ளிமெண்டரிஸ். இவங்களோட வெட்டிங் லுக் நான் போஸ்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 5 லேக் வியூஸ் மேல போயிருந்தது. இவங்களுக்கு நான் கொடுத்திருந்த வெட்டிங் லுக் எனக்கு நிறைய ஒர்க்ஸ் நிறைய லீட வந்து கிரியேட் பண்ணி தந்திருக்குது. ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் என்கொயரிஸ் ஏதாச்சும் டீடைல் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோஜி மக்கர் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.